ஸ்காட்லாந்து தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கிறனால ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய யூசுப் என்று சொல்லக்கூடிய முக்கியமான அமைச்சர் இன்னைக்கு தனது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. மேலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அவர் அனஸ் சர்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர், இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதே நாடாளுமன்ற அவையில் இந்த வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து இந்த அனஸ் சர்வார் என்று சொல்லக்கூடியவர் பேசியிருக்கிறார். எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாரு, நமது அரசு இயந்திரம் இயங்குதில்லை, இதில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வெள்ளையராக இருக்காங்க, நமது ஓட்டுநர்கள் வெள்ளையராக இருக்கிறாங்க, பல அதிகாரிகள் அது அரசு தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளையர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பெரிய ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டு சொல்கிறாரு. இவ்வளவு நபர்களும் வெள்ளையாக இருக்கிறாங்களே, அப்போ ஏன் இங்கே நிறவெறி என்பது தலை தூக்கி ஆடுதா? அப்போ இங்கே இனவெறி நிறவெறி என்பது தலை தூக்கி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நாடு சரிசமமாக ஒரு இயல்பான சூழலில் இயங்காது, இதை மாற்ற வேண்டும், இது முட்டாள்தனமாக குருட்டுத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதத்தை இன்னைக்கு அனஸ் சர்வார் இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற அவையில் தனது வாதத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து இது போன்ற சிறந்த முஸ்லீம்கள் தங்களது கிடைக்கக்கூடிய பதவியில் இருந்து கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை சரிசமமாக அந்த அவையில் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது, நிறத்தாலும் இனத்தாலும் ஒருத்தனை மொழியாலும் பாகுபாடாக நம்ம பார்க்கக்கூடாது. நிறத்தால் யார் உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது, மொழியாலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. என்ன பண்ணுறது, அவனுடைய எந்த நடவடிக்கையிலாலும் அவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் கிடையாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படையான விஷயங்களை வைத்து அவன் சிறந்தவன் என்று எதை வைத்து நாம் சொல்ல முடியும்னா, அவன் இரையச்சம் கொண்டவனாக இருந்தால் மட்டுமே அவன் இறைவனின் பார்வையில் சிறந்தவன். அதனால் நிற வேறுபாடு, இன வேறுபாடு, மொழி வேறுபாடு என்ற ஒரு விஷயம் இஸ்லாத்தில் கிடையாது. அந்த நிலையோடு ஒருத்தன் வெறியாக இருக்கிறான்னா அவன் இஸ்லாத்திற்கு மாறாக செயல்படுகின்றான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் இருந்து தான் இன்றைக்கி அனஸ் சர்வார் அந்த நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. அடுத்து இன்றைக்கி இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் காசா பகுதியில் உணவு சேகரித்து வைத்திருக்கக்கூடிய சில கிடங்குகள், சில உணவு வழங்கும் மையங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் அங்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வைத்திருந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே பற்றி எரிந்து முற்றிலுமாக அழிந்து விட்டன. அப்போ ஒவ்வொரு முறையும் உணவுப் பொருட்கள் மேலே தாக்குதல் நடத்துவதன் மூலம் அங்கே கூடிய மக்களை பசியாலும் பட்டினியாலும் போட்டு அவர்களை துடிதுடுக்க இறக்கச் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்ரேலுடைய வெறியர்களுடைய செயல்பாடாக காணப்படுகிறது. மறுபக்கம் 2 தினங்களுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம், 2 நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கார் விபத்து ஏற்பட்டிருக்குது. ஒன்று பென்னி கெட்ஸ், மற்றொன்று தீவிரவாதியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பென்னி கியூர் என்று சொல்லக்கூடிய நபர். இந்த பென்கியூர் மற்றும் இந்த பென்னி கெட்ஸ் 2 நபர்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு. இதில் பென்கியூர் என்ற நபர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு அமைச்சர். இந்த பென்னி கெட்ஸுக்கு இடுப்பு மற்றும் கால் பகுதியில் அடிபட்டு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் செய்வது மிகப்பெரிய தீமையான செயல், ஒரு மிகப்பெரிய இன்னழிப்புக்கு நம்ம வேலையை உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதன் வழியாக இறைவன் பொறுத்தல நமக்கு தண்டனை கிடைக்கும் என்ற விஷயத்த இந்த 2 நபர்களும் உணர வேண்டும். இந்த விபத்துக்கு பின்னாடி கூட ஆனால் இந்த நிலையில் கூட அவர்கள் உணராமல் மேலும் இந்த போரை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் மீண்டும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதன் வழியாக நிச்சயமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இது போன்ற அயோக்கியர்கள் எவ்வளவு இவர்களுக்கு அடிபட்டாலும், எவ்வளவு இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டப்பட்டாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற விஷயம்தான் இதன் மூலம் நமக்கு தெரியும். அடுத்து ஈரானுடைய காகர் 313 என்று சொல்லக்கூடிய ஒரு பழமையான புராதனமான ஒரு விமானம், இந்த போர் விமானம் சமீபமாக மாடிஃபைடு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆளில்லாத ஒரு போர் விமானமாக இது மாற்றப்பட்டு பல பெலஸ்டிக் மிசில்கள், குரூஸ் மிசில்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு காகர் 313 ஏவுகணையாக இது மாற்றப்பட்டு விமானமாக மாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் இன்னைக்கு ஈரான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இறுதியாக கொரோனா காலகட்டங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட கோவிஷீல்டு, கோவாக்சின் இந்த 2 இன்ஜெக்ஷனும் போடாத நபர்களே கிடையாது என்ற அளவுக்கு கவர்மெண்ட் விளம்பரங்களை கொடுத்து பல நபர்கள் அதை நடித்து பல நபர்கள் அதை போட்டு காட்டி மக்கள் அதை போட சொன்னாங்க. எல்லா மக்களும் நம்பிக்கையோடு போட்டுருந்தாங்க. ஸோ இதில் கோவாக்சினில் பிரச்சனை கிடையாது, கோவிஷீல்டு இருக்குல்ல, இந்த கோவிஷீல்டில் சில பிரச்சனைகள் எழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த வழக்கு பார்த்திங்களா லண்டனில் பொதுநல வழக்காக போடப்பட்டது. இதில் இந்த கோவிஷீல்டோடைய டையப்பாக இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜெனகா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமும் சேர்ந்து செயல்பட்டுருக்கு. ஸோ இந்த அஸ்ட்ராஜெனகா என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இந்த பொதுநல வழக்குக்கு இன்றைக்கி ரீப்ளே பண்ணியிருக்குது. ஆமாம், லட்சத்தில் சில நபர்களுக்கு இது சைடு எஃபெக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வெளியிட்டிருக்குது. எந்த அளவுனா, இந்த ஊசி போட்ட பின்னாடி மயக்கம் வரும், காய்ச்சல் வரும், அதை தாண்டி சில நபர்களுக்கு லட்சத்தில் ஒன்றுன்னு சொல்லி அது தட்டி கழிக்குது, அது எந்த அளவுன்னு தெரியல. சில நபர்களுக்கு ரத்தம் உறைந்து போய் நின்றோம், இதனால் பக்க விளைவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன செய்தியை இன்றைக்கி அந்த பொதுநல வழக்குக்கு இன்றைக்கி அந்த நிறுவனம் பதில் அளிச்சிருக்குது. ஸோ இதன் வழியாக நமக்கு தெரியுது என்னன்னா, இவர்கள் லட்சத்தில் 1 கோடியில் 1ன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் நாம் கண்கூடாக பார்த்த விஷயங்கள் என்ன, இந்த கோவிஷீல்டு போட்ட பின்னாடி பல நபர்களுக்கு பல உடல் விவாதிகள் வந்திருக்கு. குறிப்பாக சைடு எஃபெக்ட் என்பதை தாண்டி அந்த மருந்து செலுத்தக்கூடிய நபர்களுடைய உடல் தன்மை என்ன, அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது,
போடலாமா வேணாமா அப்படிங்கிற பல கூறுகளை ஆய்வு செய்து பல இடங்கள் அது போடப்படலை. அதனாலே சில நபர்களுக்கு சைடு எஃபெக்ட் என்பது ஏற்பட்டு பல நோய்கள்லாம் ஏற்பட்டது. அதனால் இன்றைய அளவும் ஒரு தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா முறையாக அந்த மனிதனுடைய உடலை ஆய்வு செய்ய வேண்டும், ஒரு ஆய்வு அறிக்கை வேண்டும். அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் இந்த மருந்து அவனுக்கு செல்லுபடி ஆகுமா. சாதாரணமாக உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வருது, ஒரு தலைவலி வருது, நீங்கள் போய் ஒரு பேராசிட்டமல் இன்ஜெக்ஷனோ இல்லை சாதாரணமாக ஒரு டைக்ளோஃபெனாக் பெயினுக்கான ஒரு இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கன்னா அது வேறு. ஆனால் இத்தகைய மருந்து இருக்குல்ல, இந்த மூலக்கூறுகள் அதிகமாக கலந்த மருந்து இன்னும் 3 ஃபேஸ், அதாவது மூன்றாவது ஃபேஸ் பரிசோதனை செய்து மார்க்கெட்டுக்கு வந்து அது சரியான முறையில் ஒரு மருத்துவருடைய அனுமதியோடு போடக்கூடிய அந்த நிலைப்பாடு என்பது அன்றைய சமயத்தில் இந்த கோவிஷீல்டுக்கு ஏற்படலை. 3 ஃபேஸ் என்ற அந்த விஷயத்தை அது எட்டலை, அதாவது 3வது முறை பரிசோதனை என்பதை அது எட்டப்படலை. ஸோ அந்த சூழலில் தான் அது பரிசோதிக்கப்பட்டிருக்கு. இது நிச்சயமாக மனித குலத்திற்கு மிகப்பெரிய பேர் ஆபத்தாக காணப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் இன்றைய இந்த லண்டனில் போடப்பட்ட இந்த பொதுநல வழக்கில் இந்த மருத்துவ அறிக்கையின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக காணப்படுது. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.